So next வந்து terms of credit. Every loan agreement specifies an interest rate which borrower must pay to the lender along with the repayment of principal. So இப்போ இங்க borrowerனா யாருன்னு தெரியணும், lenderனா யாருன்னு தெரியணும். lender அப்படின்னா கடன் கொடுக்குறவங்க, borrower அப்படின்றவங்க கடனை வாங்குறவங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். ஏதாச்சும் ஒரு லோனை வாங்கணும் அப்படின்னா இந்த borrowerக்கும் லெண்டருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்ல வந்து பணத்தை திருப்பி கொடுக்கும்போது, அதாவது பிரின்சிபலை திருப்பி கொடுக்கும்போது அதுல என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களோ அதை சேர்த்து கொடுக்கணும். In addition, lenders may demand collateral against loan. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த லெண்டர் வந்து டிமாண்ட் பண்றாங்க. என்ன டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த லோனுக்கு அகைன்ஸ்டா கொலாட்ரல் செக்யூரிட்டி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுவாங்க லெண்டர்ஸ். இப்போ கொலாட்ரல்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். கொலாட்ரல் இஸ் an asset that the borrowers owns such as land, building, vehicle, livestock, deposit with the banks and uses this as a guarantee to a lender until the loan is repaid. Collateral அப்படின்றது ஒரு asset. அது வந்து borrowerக்கு சொந்தமானதா இருக்கணும். அதாவது கடனை வாங்குறாங்கல்ல அவங்களுக்கு சொந்தமானதா இருக்கணும். அந்த அசட் எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னா லேண்டா இருக்கலாம், பில்டிங்கா இருக்கலாம், வெஹிக்கிளா இருக்கலாம், லைஃப் ஸ்டாக்ஸ் ஆடு மாடு அந்த மாதிரி இருக்கலாம், டெபாசிட் வித் பேங்க்ஸ் பேங்க்ஸில் டெபாசிட் போட்டிருப்பாங்க இந்த பாரோயர், ஸோ அதுவாக கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாம் வந்து ஒரு கேரண்டியாக கொடுக்குறாங்க லெண்டருக்கு. எது வரைக்கும் அப்படின்னா லோனை திருப்பி கொடுக்குற வரைக்கும் இதை கேரண்டியாக கொடுக்குறாங்க லெண்டருக்கு. இஃப் த பாரோயர் ஃபெயில்ஸ் டு ரீபே த லோன், த லெண்டர் ஹேஸ் த ரைட் டு செல் தி asset or collateral to obtain payment. ஸோ இப்போ இந்த பாரோயர் இந்த கடனை வாங்கினவங்க பணத்தை திருப்பி கொடுக்க முடியலை அப்படின்னா இந்த கடனை கொடுத்தவங்க லெண்டர், இந்த லெண்டருக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு, இந்த அசட்டை விற்று பணத்தை வாங்கிக்கலான்னு ரைட்ஸ் இருக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டி சச் ஆஸ் லேண்ட் டைட்டில்ஸ், டெபாசிட் வித் பேங்க்ஸ், லைஃப் ஸ்டாக்ஸ் ஆர் சம் காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் collateral used for borrowing. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எப்படியெல்லாம் இருக்கலாம்னா லேண்ட் டைட்டில்ஸ் நிலப்பத்திரமா இருக்கலாம், டெபாசிட் வித் பேங்க்ஸ் பேங்க்ல போற டெபாசிட்ஸா இருக்கலாம், லைஃப் ஸ்டாக்கா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கொலாட்ரலுக்கு ஒரு காமன் எக்ஸாம்பிள். இது வந்து பாரோ பண்ணும்போது இதை வந்து அசட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து டெஃபினிஷன் ஆஃப் கொலாட்ரல் இல்லைன்னா வாட் இஸ் கொலாட்ரல், வாட் இஸ் கொலாட்ரல். ஸோ இப்போ இதுக்கு வந்து இங்க இருந்து இங்க நம்ம ஆன்சர் எழுதலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுல இருந்து இது வரைக்கும் எழுதலாம். A house loan. Megha has to take a loan of rupees 5 lakhs from the bank to purchase a loan. இப்போ மேகா வந்து ஒரு லோனை வந்து எடுக்கிறாங்க பேங்க்ல 5 lakhs rupeesக்கு வந்து ஒரு லோனை வந்து எடுக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு வீட்டை வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்காக. The annual interest rate on the loan is 12% and the loan is to be repaid in 10 years in monthly installment. இப்போ annual interest rate வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க 12%. இப்போ இங்க annual interest அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம per annumனு போட்டுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் லோனை வந்து எப்படி ரீபே பண்ணணும்னா 10 வருஷத்துக்குள்ள ரீபே பண்ணணும். இப்போ 10 வருஷத்துக்குள்ள ரீபே பண்ணணும் அப்படின்னா எப்படி ரீபே பண்ணுவாங்கன்னா மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் மூலமா ரீபே பண்ணுவாங்க. மேகா had to submit the bank documents showing her employment records and salary before the bank agreed to give her the loan. இப்போ இதெல்லாம் இப்போ இந்த லோனை வாங்குறதுக்கு முன்னாடி பேங்க்ல வந்து டாக்குமெண்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், எங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்ற ரெக்கார்ட்ஸ், அதுக்கப்புறமா சேலரி ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே வந்து லோனை வாங்குறதுக்கு முன்னாடி பேங்க்ல சப்மிட் பண்ணணும். So the bank retained as collateral the papers of the new house which will be returned to Megha only when she repays the entire loan with interest. ஸோ இப்போ இந்த பேங்க் வந்து இந்த கொலாட்ரல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த அசட்டை வந்து செக்யூரிட்டியா கேரண்டியா பேப்பர்ஸ் ஆஃப் நியூ ஹவுஸ், இந்த பேப்பர் இப்போ புது வீடு வாங்கியிருக்காங்களே அந்த பேப்பரோட நியூ ஹவுஸை இவங்க வச்சுக்குவாங்க. பேங்க் என்ன பண்ணிக்குவாங்க ரீடைன்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பேப்பர் ஆஃப் நியூ ஹவுஸை கொலாட்ரலா இவங்க பேங்க் வந்து ரீடைன் பண்ணி வச்சுக்குவாங்க. அதை எப்போ வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்னா மேகா வந்து ஃபுல் அமௌண்ட் இந்த என்டையர் லோன்
என்டையர் லோனை திருப்பி கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்டோட திருப்பி கொடுக்கும்போது இதை திருப்பி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். இப்போ இந்த பேங்க் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் லோன் கொடுப்பாங்க. இந்த லோனை வந்து கொடுக்கும்போது இந்த கொலாட்ரல், அதாவது இந்த வீடு வாங்கியிருக்காங்களே இந்த வீட்டோட பேப்பர்ஸ் ஆஃப் நியூ ஹவுஸ், அதாவது இந்த பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ், இந்த நியூ ஹவுஸோட பேப்பர்ஸை கொலாட்ரலாக வச்சுக்குவாங்க, ஒரு செக்யூரிட்டியாக வச்சுக்குவாங்க. யார் வச்சுக்குவாங்க? பேங்க் வந்து வச்சுக்குவாங்க, ரீடைன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்போ திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னா மேகா வந்து ஃபுல் லோனை இன்ட்ரெஸ்டோட திருப்பி கொடுக்கும்போது இதை திருப்பி கொடுப்பாங்க. ஸோ fill in the following details of மேகாஸ் ஹவுஸ் லோன். டீட்டெயில்ஸை வந்து நம்ம ஃபில்அப் பண்ணலாம். லோன் அமௌண்ட் எவ்வளோ சொன்னாங்க? 5 lakhs. டியூரேஷன் ஆஃப் லோன் எத்தனை வருஷம்? 10 years. டாக்குமெண்ட்ஸ் required employment records and salary statement. இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 12% per annum. மோட் ஆஃப் ரீபேமெண்ட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். கொலாட்ரல் என்ன வச்சிருக்காங்க? பேப்பர் ஆஃப் நியூ ஹவுஸ். ஓகே, ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொலாட்ரல் அண்ட் டாக்குமெண்டேஷன் ரிக்வயர்மெண்ட் அண்ட் த மோட் ஆஃப் பேமெண்ட் டுகெதர் கம்ப்ரைஸ் வாட் இஸ் கால்டு தி டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட். இப்போ இந்த டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் அப்படின்றது என்னன்னா இந்த நாலுமே சேர்ந்தது தான். டுகெதர் அப்படின்னா எல்லாமே சேர்ந்தது தான் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதெல்லாம்? இன்ட்ரெஸ்ட் ரேட், அப்புறமா கொலாட்ரல். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னோம்ல, ஸோ அது இன்ட்ரெஸ்ட் ரேட், கொலாட்ரல், செக்யூரிட்டி அண்ட் டாக்குமெண்டேஷன் என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அது டாக்குமெண்டேஷன் ரிக்வயர்மெண்ட் அண்ட் த மோட் ஆஃப் பேமெண்ட். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட். ஸோ இப்போ the terms of credit vary substantially from one credit arrangement to another. இப்போ இந்த டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் என்ன ஆகும்னா வேரி ஆகும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. எப்போ அப்படின்னா ஒரு கிரெடிட்டுக்கும் இன்னொரு கிரெடிட்டுக்கும், ஒரு கிரெடிட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கும் இன்னொரு கிரெடிட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே மே வேரி டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த லெண்டர் அண்ட் த பாரோயர். ஸோ இது வந்து மாறுபடும். எதை பொறுத்து அப்படின்னா நேச்சர் ஆஃப் லெண்டருக்கும் பாரோயருக்கும் இதை பொறுத்து கூட இதோட டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் வந்து வேறுபாடு இருக்கும். The next section will provide examples of varying terms of credit in different credit arrangements. So next sectionல வந்து இந்த varying terms of credit இருக்குல்ல, ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். Variety of credit arrangements. Example of a village. Rohit and Ranjan had finished reading about the terms of credit in class. இப்போ டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் பற்றி கிளாஸில் ரஞ்சனும் ரோஹித்தும் வந்து படித்து முடிக்கிறாங்க. தே வேர் ஈகர் டு நோ த வேரியஸ் கிரெடிட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தட் எக்ஸிஸ்டட் இன் தேர் ஏரியா. ஸோ அவங்க ஏரியாவில் வெரைட்டி ஆஃப் கிரெடிட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹூ வேர் த பீப்புள் ஹூ ப்ரொவைட் கிரெடிட்? Who were the borrowers? What were the terms of credit? ஸோ எந்த மக்கள் யாருக்கு வந்து கிரெடிட் கொடுக்குறாங்க, எப்படி கிரெடிட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்த பாரோயர்ஸ் யார், டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ தே டிசைடட் டு டாக் டு சம் பீப்புள் இன் தேர் வில்லேஜ். ஸோ அதனால் அவங்க வில்லேஜில் கொஞ்சம் மக்கள்கிட்ட வந்து டைரெக்டாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரீட் வாட் தே ரெக்கார்ட். ஸோ அவங்க கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை தான் வந்து நம்ம இப்போ ரீட் பண்ண போகிறோம். 15th November 2006 we head directly for the fields where most farmers and laborers would be working at this time of the day. ஸோ எங்கே வந்து ஃபார்மர்ஸும் இந்த லேபர்ஸும் வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஃபீல்டுக்கு டைரெக்டாகவே போகிறாங்க. The fields are planted with the potato crops. We first meet Shyamal, a small farmer in Sonpur, a small irrigated village. இப்போ அந்த நிலத்துல வந்து பொட்டேட்டோ கிராப்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஷியாமல் அப்படின்றவங்க ஸ்மால் ஃபார்மர். ஸோ அவங்க வந்து சோன்பூர் அப்படின்ற வில்லேஜில் இருக்கிறாங்க. அவங்கள டைரெக்டாக சந்திக்கிறாங்க. ஷியாமல் tell us that every season he needs loan for cultivation on his 1.5 acres of land. ஸோ ஷியாமலுக்கு வந்து 1.5 acres of land வந்து இருக்குது. ஒவ்வொரு சீசன்லையும் இந்த விவசாயம் செய்கிறதுக்காகவே லோனை வாங்குவாங்க.
Till a few years back, he would borrow money from the village money lender at an interest rate of 5% per month. ஸோ இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷியாமல் வந்து மணி லெண்டர்கிட்ட லோன் வாங்குறாங்க கல்டிவேஷனுக்காக. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு பார்த்தோம்னா 5% பெர் மந்த். ஒரு மாசத்துக்கு 5% இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கணும். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 60% பெர் ஆனம் ஆகுது. ஸோ இதை நம்ம பேங்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ மணி லெண்டர்கிட்ட வந்து இவங்க லோனை வாங்குறாங்க. For the last few years, Shamal has been borrowing from an agriculture trader in the village at an interest rate of 3% per month. இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக வந்து அக்ரிகல்ச்சர் ட்ரேடர் கிட்ட வந்து கல்டிவேஷனுக்காக லோனை வாங்குறாங்க. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு அப்படின்னா 3% per month. 3% பெர் மந்த் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 36%. அப்போ முன்னாடி வாங்கின மணி லெண்டர் கிட்ட இருந்து இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் ட்ரேடர் கம்பேர் பண்ணும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அவங்க என்ன டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். எப்படி கொடுக்குறாங்க, கிரெடிட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். At the beginning of the cropping season, the trader supplies the farm inputs on credit. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பணமாக கொடுக்கல, கிரெடிட்டை ஃபார்ம் இன்புட்ஸாக கொடுக்குறாங்க. ஃபார்ம் இன்புட்ஸ் அப்படின்னா இந்த விவசாயத்துக்கு என்னென்ன வேணுமோ சீட்ஸ், விதைகள், ஃபர்டிலைசர்ஸ், உரங்கள், பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லிகள், அப்புறம் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து ஃபார்ம் இன்புட்ஸாக வந்து கொடுக்குறாங்க. இன்புட்ஸ் கிரெடிட்டாக கொடுக்குறாங்க. விச் இஸ் டு பி ரீபேய்டு வென் த கிராப்ஸ் ஆர் ரெடி ஃபார் த ஹார்வெஸ்ட். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி கிராப் ப்ரொடக்ஷன் ஆனதுக்கப்புறமா ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்களா, அறுவடை பண்ணுவாங்களா, அப்போ ரீபே பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ பிசைட்ஸ் த இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆன் த லோன், த ட்ரேடர் ஆல்சோ மேக்ஸ் த ஃபார்மர்ஸ் ப்ராமிஸ் டு செல் த கிராப் டு ஹிம். ஸோ இது மட்டும் கிடையாது, இப்போ இந்த ஃபார்மர் வந்து ப்ராமிஸும் பண்ணணும் அக்ரிகல்ச்சர் ட்ரேடர்கிட்ட. என்ன அப்படின்னா இந்த கிராப் ப்ரொடக்ஷன், இந்த பொட்டேட்டோ எல்லாம் விளைஞ்சதுக்கு அப்புறமா அவங்ககிட்டே செல் பண்ணணும், விற்கணும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸும் வாங்கிக்கிறாங்க. இப்போ லோனை எப்படி கொடுக்குறாங்க, முதல்ல கிரெடிட்டா ஃபார்ம் இன்புட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 3% பெர் மந்த் வந்து கொடுக்கணும். அதோட என்ன பண்ணணும், இந்த கிராப் ப்ரொடக்ஷன், இந்த பொட்டேட்டோஸும் அந்த அக்ரிகல்ச்சர் ட்ரேடர்ட்டே வந்து செல் பண்ணணும். So next வந்து this way the trader can ensure that the money is repaid promptly. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த ட்ரேடருக்கு, இந்த அக்ரிகல்ச்சர் ட்ரேடருக்கு அவர் கொடுத்த மணி வந்து திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஆல்சோ சின்ஸ் த கிராப் ப்ரைசஸ் ஆர் லோ ஆஃப்டர் த ஹார்வெஸ்ட், த ட்ரேடர் இஸ் ஏபிள் டு மேக் எ ப்ராஃபிட் ஃப்ரம் பையிங் த கிராப் அட் எ லோ ப்ரைஸ் ஃப்ரம் த ஃபார்மர்ஸ் அண்ட் தென் செல்லிங் இட் லேட்டர் வென் த ப்ரைஸ் ஹேஸ் ரைசன். இப்போ இந்த கிராப் ப்ரொடக்ஷன், அதாவது இந்த பொட்டேட்டோஸ் வந்து இவர்கிட்ட விற்கிறாங்கல்ல, ஸோ இந்த கிராப் ப்ரைஸஸ் வந்து பொட்டேட்டோஸோட விலை கம்மியாக ஆயிடுச்சு அப்படின்னா யாருக்கு லாபம், இந்த அக்ரிகல்ச்சர் ட்ரேடருக்கு லாபம். ஸோ அது மூலமாக நிறைய ப்ராஃபிட் வந்து அவருக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த லோ ப்ரைஸில் வந்து கிடைச்சதுனால ப்ராஃபிட்டும் கிடைக்கும், கூட இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறமா இந்த பொட்டேட்டோஸை அவர் வந்து உடனே இமிடியேட்டாக சேல் பண்ணாமல் அதை கொஞ்ச நாள் வச்சுட்டு எப்போ ப்ரைஸ் ஹை ஆகுதோ அப்போ வந்து இதை சேல் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி இன்னொரு கிரெடிட் அரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாம். வி நெக்ஸ்ட் மீட் அருண், ஹூ இஸ் சூப்பர்வைசிங் த ஒர்க் ஆஃப் ஒன் ஃபார்ம் லேபரர். இப்போ வந்து இந்த அருண் வந்து ஒரு ஃபார்ம் லேபரராக இருக்காங்க, சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. அருண் ஹேஸ் 7 acres ஆஃப் லேண்ட். அருண் கிட்ட 7 acres ஆஃப் லேண்ட் இருக்கு. ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ பர்சன்ஸ் இன் சோன்பூர் டு ரிசீவ் பேங்க் லோன் ஃபார் கல்டிவேஷன். இப்போ இந்த அருண் அதுக்கப்புறமா கொஞ்சம் பர்சன்ஸ் தான் வந்து பேங்க்ல லோன் போய் வாங்கிக்கிறாங்க கல்டிவேஷனுக்காக. The interest rate on the loan is 8.5% per annum and can be repaid at any time in next 3 years. இப்போ இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்க் லோனில் வாங்குறாங்களா, அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பெர் ஆனமே வந்து 8.5% தான். ஆனால் இங்கே வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் ட்ரேடர் கிட்டையும் மணி லெண்டர் கிட்டையும் வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்குது, 60% இருக்குது பெர் ஆனம். இங்கே வந்து 36% பெர் ஆனமாக இருந்தது. ஆனால் பேங்க்ல வந்து கிரெடிட் வாங்கும்போது 8.5% பெர் ஆனம் தான் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட், ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதுவும் டியூரேஷன் ஆஃப் த பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் வரைக்கும் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் இங்கே எப்படி கொடுக்குறாங்க, ஹார்வெஸ்ட் முடிச்ச உடனே கொடுக்குறாங்க. ஸோ அருண் பிளான்ஸ் டு ரீபே த லோன் ஆஃப்டர் ஹார்வெஸ்ட் பை செல்லிங் எ பார்ட் ஆஃப் த கிராப். ஸோ இப்போ அருண் வந்து பிளான் பண்ணுறாங்க, இந்த ஹார்வெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பார்ட் ஆஃப் த கிராப், இந்த கொஞ்சம் பொட்டேட்டோஸை சேல் பண்ணி லோனை ரீபே பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. He then intends to store the rest of the potatoes in a cold storage and apply for a fresh loan from the bank against the cold storage receipt. இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த பொட்டேட்டோஸை கோல்டு ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுறாங்க. அதுக்கப்புறமா அந்த கோல்டு ஸ்டோரேஜ் ரிசிப்டை
கொலாட்ரலா செக்யூரிட்டியாக வச்சு புதுசாக ஒரு லோனை அப்ளை பண்ணுறாங்க, ஃப்ரெஷ்ஷாக ஒரு லோனை அப்ளை பண்ணுறாங்க. ஸோ த பேங்க் ஆஃபர்ஸ் திஸ் ஃபெசிலிட்டி டு ஃபார்மர்ஸ் ஹூ ஹாவ் டேக்கன் கிராப் லோன் ஃப்ரம் தம். ஸோ இப்போ இந்த பேங்க் வந்து இந்த கோல்டு ஸ்டோரேஜ் ரிசிப்டை கொலாட்ரலாக வச்சு லோனையும் கொடுத்துருவாங்க. அப்படி யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸுக்கு கொடுக்குறாங்க. யார் வந்து கிராப் லோனை அவங்க கிட்ட வாங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி வந்து பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கிரெடிட் அரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாம். Rama is working in a neighboring field. She works as an agricultural laborer. இப்போ வந்து இந்த ரமா வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு கூலி விவசாயி அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து ஒரு கூலியாக ஒர்க் பண்ணுறாங்க. There are several months in the year when Rama has no work and needs credit to meet the daily expenses. இப்போ இந்த ரமாவுக்கு வந்து ஒரு வருஷத்துல நிறைய மாசம் வந்து அவங்களுக்கு வேலையே இருக்காது. அவங்களுக்கு ஏதாவது டெய்லி எக்ஸ்பென்சஸ் கூட வந்து லோன் வாங்கி தான் கிரெடிட்ல தான் வந்து அவங்க எக்ஸ்பென்சஸை பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. எக்ஸ்பென்சஸ் ஆன் சடன் இல்னஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் இன் தி ஃபேமிலி ஆர் ஆல்சோ மெட் த்ரூ தி லோன்ஸ். இப்போ திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை உடம்புக்கு முடியலை அப்படின்னா கூட அப்போ கூட அவங்க இந்த லோன் தான் வந்து வாங்கிக்குவாங்க. Rama has to depend on her employer, a medium landowner in Sonpur for credit. இப்போ இந்த ரமா யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு யார் வேலை கொடுக்குறாங்களோ அந்த எம்ப்ளாயர் அவர் தான் மீடியம் லேண்ட் ஓனர் அவர் சோன்பூரில். ஸோ அவரை நம்பி தான் லோனை வாங்குறாங்க, அவர்கிட்ட இருந்து லோனை வாங்குறாங்க, அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. த லேண்ட் ஓனர் சார்ஜஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 5% பெர் மந்த். இப்போ இந்த லேண்ட் ஓனர் வந்து லோன் கொடுக்குறாருல, ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5% பெர் மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ரமா ரீபேஸ் த மணி பை ஒர்க்கிங் ஃபார் எ லேண்ட் ஓனர். ஸோ ரமாவால் வந்து திருப்பி கொடுக்க முடியாது, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா லேண்ட் ஓனர்கிட்டே வந்து வேலை செய்கிறாங்க. இப்போ வேலை செஞ்சாங்கன்னா சேலரி கொடுப்பாங்களா, அப்போ அந்த சேலரி வந்து கொடுக்காம அப்போ அந்த லோன் எவ்வளோ இருக்கோ அதை வந்து கழிச்சுக்குவாங்க. ஸோ அதனால் அங்கேயே வேலை பார்க்குறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ரமா ஹேஸ் டு டேக் ஏ ஃப்ரெஷ் லோன் பிஃபோர் த ப்ரீவியஸ் லோன் ஹேஸ் பீன் ரீபேடு. இப்போ ரமா வந்து புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக லோன் வாங்கிக்குவாங்க. பிஃபோர் இப்போ முன்னாடி இருந்த லோனை ரீபே பண்ணுறதுக்கு முன்னாடியே ரமா வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு லோனை வாங்கிக்குவாங்க. அட் ப்ரெசன்ட் ஷி ஓஸ் த லேண்ட் ஓனர் 5,000 rupees. இப்போ வந்து புதுசாக 5,000 rupees லோன் வாங்கியிருக்காங்க. தோ த லேண்ட் ஓனர் டசன்ட் ட்ரீட் ஹர் வெல், ஷீ கண்டினியூஸ் டு ஒர்க் ஃபார் ஹிம் சின்ஸ் ஷீ கேன் கெட் லோன்ஸ் ஃப்ரம் ஹிம் வென் இன் நீடு. இப்போ வந்து இந்த லேண்ட் ஓனர் வந்து சரியாகவே அவங்கள ரமாவை வந்து சரியாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. சரியாக ட்ரீட் பண்ணலை அப்படின்னா கூட இந்த ரமா வந்து அங்கேயே தான் வேலை செய்வாங்க. அங்கே வேலை செய்கிறத தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா எப்பெல்லாம் அவங்களுக்கு லோன் வேணுமோ அப்போல்லாம் வந்து இந்த லேண்ட் ஓனர் இந்த எம்ப்ளாயர் வந்து லோன் கொடுக்கறதுனால அவங்க வந்து எப்படி சரியாக ட்ரீட் பண்ணலை அப்படின்னா கூட அங்கே தான் வேலை செய்கிறாங்க. Rama tells us that the only source of credit for the landless people in Sonpur are the landowner employers. இப்போ வந்து இந்த எங்களை மாதிரி ரமா சொல்கிறாங்க, லேண்ட்லெஸ் பீப்புள் நிலம் இல்லாத மக்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் கிரெடிட் லோன் கொடுக்குறவங்க யார் அப்படின்னா இந்த லேண்ட் ஓனர் எம்ப்ளாயர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. Loans from cooperatives. Besides banks, the other major source of cheap credit in rural areas are the cooperative societies or cooperatives. இப்போ சீப் கிரெடிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் மூலமாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக கிடைச்சிது. அதனால் பேங்க் மாதிரி ரொம்ப சீப் கிரெடிட்டில் கொடுக்கறது என்னன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், இதை கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மெம்பர்ஸ் ஆஃப் எ கோஆப்ரேட்டிவ் பூல் தேர்ஸ் ரிசோர்சஸ் ஃபார் கோஆப்ரேஷன் இன் சர்டன் ஏரியாஸ். ஸோ இப்போ இதில் இருக்கிற மெம்பர்ஸ் அவங்களுடைய ரிசோர்ஸை பூல் பண்ணி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை அவங்க ஏரியாஸில் வைக்கிறாங்க, அவங்க ஏரியாஸில் வந்து நடத்துகிறாங்க. There are several types of cooperatives possible such as farmers cooperatives, weavers cooperatives, இந்த நெசவு செய்கிறாங்கல்ல ஸோ அந்த கோஆப்ரேட்டிவ்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங் கோஆப்ரேட்டிவ்ஸ் எக்ஸெட்ரா. கிருஷக் கோஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இன் ஏ வில்லேஜ் நாட் வெரி ஃபார் அவே ஃப்ரம் சோன்பூர். இந்த கிருஷக் கோஆப்ரேட்டிவ் வந்து சோன்பூருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இட் ஹேஸ் 2,300 farmers as members. இதில் வந்து ஃபார்மர்ஸ் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க, 2,300 farmers வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க. இட் அக்செப்ட்ஸ் டெபாசிட்ஸ் ஃப்ரம் இட்ஸ் மெம்பர்ஸ். வித் தீஸ் deposits as collateral, the cooperative has obtained a large loan from the bank. ஸோ இப்போ இந்த மெம்பர்ஸ் கிட்ட இருந்து டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணாங்க. இந்த டெபாசிட்டை கொலாட்ரலாக செக்யூரிட்டியாக வச்சு லோனை வாங்கிக்கிறாங்க.
பேங்க்ல இருந்து லோனை வாங்கிக்கிறாங்க. அப்புறம் இந்த ஃபண்ட்ஸை வந்து மெம்பர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. தீஸ் ஃபண்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரொவைட் லோன்ஸ் டு மெம்பர்ஸ். இந்த ஃபண்ட்ஸை லோனா மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஒன்ஸ் தீஸ் லோன் ஆர் ரீபெய்டு அனதர் ரவுண்ட் ஆஃப் லெண்டிங் கேன் டேக் பிளேஸ். இந்த லோனை வந்து திருப்பி ரீபே பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னொரு ரவுண்டு லெண்டிங், அதாவது பணத்தை திருப்பி லோனை வந்து கொடுப்பாங்க. கிருஷக் கோஆபரேட்டிவ் ப்ரொவைட்ஸ் லோன்ஸ் ஃபார் தி பர்ச்சேஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்ட்ஸ், loans for cultivation and agricultural trade, fishery loans, loan for construction of houses, and for a variety of other expenses. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் வந்து என்னதுக்காக லோன் கொடுக்குறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபார்மல் செக்டார் கிரெடிட் இன் இந்தியா. We have seen in the above examples that people obtain loans from various sources. ஸோ இப்போ இங்கே வந்து வேரியஸ் சோர்சஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம லாஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தோம், எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். யார் யார்கிட்ட இருந்து மக்கள் வந்து லோன் வாங்குறாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதில் வந்து பேங்க்ல இருந்து லோன் வாங்குறாங்க, கிரெடிட் வாங்குறாங்க, அக்ரிகல்ச்சர் ட்ரேடர்கிட்ட வாங்குறாங்க, மணி லெண்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறாங்க, அதுக்கப்புறம் லேண்ட் ஓனர்ஸ்லேருந்து வாங்குறாங்க. ஸோ இதுதான் வந்து வேரியஸ் சோர்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The various types of loans can be conveniently grouped as formal sector loans and informal sectors loans அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து இதை வந்து சோர்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, வேரியஸ் சோர்சஸ், இதை வந்து குரூப் பண்ணியிருக்காங்க. எப்படி குரூப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபார்மல் செக்டார்ஸ் லோன்ஸ், ஃபார்மல் செக்டார் லோன்ஸ் அண்டு இன்ஃபார்மல் செக்டார் லோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஃபார்மர் செக்டார் லோன்ஸ், இங்கே ஃபார்மல் செக்டார் லோன்ஸ்னால் யார் யார்? ஃபார்மல் செக்டார்ஸ் லோன்ஸ் அப்படின்றவங்க பேங்க்ஸ் அண்டு கோஆப்ரேட்டிவ்ஸ், இவங்க ரெண்டு பேரும். அப்போ இன்ஃபார்மல் செக்டார்ஸ் லோன்ஸ் அப்படின்றவங்க யாரெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா the informal lenders include money lenders, traders, employers, relatives and friends etc. ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்ஃபார்மல் செக்டார்ஸ் லோன், இன்ஃபார்மல் செக்டார் லோன். இப்போ கொஸ்டின் வந்து வாட் ஆர் ஃபார்மல் செக்டார் லோன்ஸ்? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ்ஸ், இங்கே கோஆப்ரேட்டிவ்ஸ், பேங்க்ஸ், இது ரெண்டையும் நம்ம எழுதலாம். அதே வந்து வாட் ஆர் இன்ஃபார்மல் செக்டார் லோன்? ஸோ இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இந்த மணி லெண்டர்ஸ், ட்ரேடர்ஸ், எம்ப்ளாயர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸெட்ரா, இதை நம்ம எழுதலாம். இன் கிராஃப் 1 you can see the various sources of credit to rural households in India. Is more credit coming from the formal sector or the informal sector? இப்போ கிராஃப் 1ல வந்து ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட் டு ரூரல் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் இன் இந்தியா. இப்போ ரூரல் அப்படின்னு சொன்னோம்னா வில்லேஜ் சைட், கிராமத்தில் வந்து சோர்சஸ் ஆஃப் கிரெடிட் எப்படி வாங்குறாங்க அப்படின்ற ஒரு கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. கிராஃபும் கொடுத்துட்டு ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இஸ் மோர் கிரெடிட் கம்மிங் ஃப்ரம் ஃபார்மல் செக்டார் ஆர் தி இன்ஃபார்மல் செக்டார்? இப்போ இந்த கிராஃப் மூலமாக நம்ம யார் மக்கள், அதாவது ரூரல் ஏரியாவில் இருக்கிற மக்கள் வந்து யார்கிட்ட கிரெடிட் வந்து ஜாஸ்தியாக வாங்குறாங்க, ஃபார்மல் செக்டார்கிட்டையா இல்லை இன்ஃபார்மல் செக்டார்கிட்டையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கிராஃபில் பார்க்கும்போது ஹையஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மணி லெண்டர் கிட்ட தான் வந்து நிறைய கிரெடிட் வாங்குறாங்க. கிரெடிட் வந்து ஜாஸ்தியாக வாங்குறது மணி லெண்டர் கிட்ட தான். அதுக்கப்புறமா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க், அதுக்கு 25% வந்து வாங்குறாங்க. கமர்ஷியல் பேங்க்லேருந்து 25% வாங்குறாங்க. அதர் இன்ஸ்டிடியூஷனல் ஏஜென்சிஸ் வந்து 5% தான். லேண்ட்லார்ட் வந்து 1%, அதர் நான் இன்ஸ்டிடியூஷனல் ஏஜென்சிஸ் வந்து 2%. அப்போ யார்கிட்ட அதிகமாக கிரெடிட் வாங்குறாங்க? மணி லெண்டர். அப்போ இந்த மணி லெண்டர் வந்து யார்? ஃபார்மல் செக்டார் லோன்ஸில் வர்றாங்களா, இன்ஃபார்மல் செக்டார்ஸ் லோனில் வர்றாங்க? இப்போ இந்த மணி லெண்டர் அப்படின்றவங்க இன்ஃபார்மல் செக்டார் லோன்லேருந்து வர்றாங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன எழுதலாம்? இன்ஃபார்மல் செக்டார். ஸோ நம்ம இதை சென்டென்ஸாக எழுதணும். இன்ஃபார்மல் செக்டார் லோன்லேருந்து வாங்குறாங்க. ஸோ த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சூப்பர்வைஸ் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் லோன். ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் யார் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. யாரை சூப்பர்வைஸ் பண்ணுறாங்கன்னா ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் லோன். ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் லோன் அப்படின்றவங்க யாருன்னா இந்த பேங்க்கும் கோஆப்ரேட்டிவ்ஸும். For instance, we have seen that the bank maintain a minimum cash balance out of the deposits they receive. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பேங்க்ல வந்து
மினிமம் டெபாசிட் பேலன்ஸ், அதாவது மக்கள் வந்து பேங்க்ல போய் டெபாசிட் வந்து செலுத்துறாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பேங்க் வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிருக்க டெபாசிட்டை கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். 50% வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். ஸோ த ஆர்பிஐ மானிட்டர் ஆஃப் த பேங்க்ஸ் இஸ் ஆக்சுவலி மெயின்டைனிங் கேஷ் பேலன்ஸ். ஸோ இது வந்து ஆர்பிஐ மானிட்டர் பண்ணுவாங்க. எப்படி மெயின்டைனிங், ஆக்சுவலாக எவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, கேஷ் பேலன்ஸ் வந்து எவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த ஆர்பிஐ வந்து மானிட்டர் பண்ணும். சிமிலர்லி the RBI sees the banks give loans to not just to profit making business and traders but also to small cultivators, small scale industries, to small borrowers etc. இப்போ இந்த ஆர்பிஐ வந்து யார் இந்த பேங்க், இந்த ஆர்பிஐ வந்து பேங்க்கை வந்து பார்ப்பாங்க. இந்த பேங்க் வந்து யார் யாருக்கெல்லாம் லோன் கொடுக்குறாங்க, வெறும் ப்ராஃபிட் மோட்டிவாக செய்யக்கூடிய இந்த பிஸ்னஸ் இருக்கும்ல, ஸோ அவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்களா, இந்த ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட் மோட்டிவாக வச்சு பண்ணுறாங்களே இந்த ட்ரேடர்ஸ் இவங்களுக்கு மட்டும் லோன் கொடுக்குறாங்களா, அப்படி இல்லைன்னா இவங்களுக்கும், அதாவது ஸ்மால் கல்டிவேட்டர்ஸ்க்கும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஸ்மால் பாரோயர்ஸ்க்கும் லோன் கொடுக்குறாங்களா அப்படின்றத இந்த ஆர்பிஐ வந்து பேங்கை பார்க்கும். Periodically, banks have to submit information to the RBI on how much they are lending, to whom, at what rate, at what interest rate etc. அதே மாதிரி இந்த பீரியாடிக்கலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பீரியாடிக்கலி அப்படின்னா வந்து எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்றத சொல்லலை. ஆனால் பீரியாடிக்கலி வந்து இந்த பேங்க்ஸ் வந்து இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணணும், ஆர்பிஐட்ட வந்து இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணணும். அந்த இன்ஃபர்மேஷனில் யாருக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க, எவ்வளவு கொடுக்குறாங்க, ஹவு மச் தே ஆர் லெண்டிங், எவ்வளவு கொடுக்குறாங்க, யாருக்கு கொடுக்குறாங்க, எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பீரியாடிக்கலி ஆர்பிஐக்கு வந்து இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணணும். ஸோ இப்போ கொஸ்டினில் வந்து கம்பேர் பண்ண சொன்னால் நம்ம கம்பேர் பண்ண தெரியணும். இந்த ஃபார்மல் செக்டார்ஸ் லோனுக்கும் இந்த இன்ஃபார்மல் செக்டார் லோனுக்கும் கம்பேர் பண்ண தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து ஃபார்மல் செக்டாரில் ஃபார்மல் செக்டார், இன்ஃபார்மல் செக்டார். இப்போ இந்த ஃபார்மல் செக்டாரில் கவர்மெண்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இங்கே வந்து ஸ்மால் யூனிட்ஸாக இருப்பாங்க, ஸ்கேட்டராக இருப்பாங்க, இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க, கவர்மெண்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஃபார்மலில். இப்போ ஃபார்மல் செக்டாரில் வந்து யாரெல்லாம் லோன் கொடுக்குறாங்க, ஃபார்மல் செக்டார்ஸில் கோஆப்ரேட்டிவ்ஸ் அண்ட் பேங்க். ஸோ இங்கே யார் எல்லாம் கொடுக்குறாங்க, இன்ஃபார்மல் செக்டாரில் மணி லெண்டர், அதுக்கப்புறமா ரிலேட்டிவ்ஸ், ட்ரேடர்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அக்ரிகல்ச்சர் ட்ரேடர் கொடுக்குறாங்க, லேண்ட் ஓனர்ஸ், எம்ப்ளாயர்ஸ், இந்த மாதிரி எழுதலாம். இப்போ மூணாவதாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இதில் வந்து ஃபார்மலில் எப்படி கொடுக்குறாங்க, ஃபார்மல் செக்டார் லோன்ஸில், ஃபார்மல் செக்டார்ஸ் லோனில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப லோவாக இருக்கும், இங்கே ஹையாக இருக்கும். ஸோ இவங்க ஃபார்மல் செக்டார்ஸில் வந்து இவங்களோட மோட்டிவ் என்னவாக இருக்கும், சோஷியல் வெல்ஃபேராக இருக்கும். இங்கே வந்து மோட்டிவ் என்னவாக இருக்கும், ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கம்பேர் பண்ண டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும், டிஃப்ரென்ஸ் கம்பேர் பண்ணுறது இது வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் வந்து why is supervision, ஸோ why is the supervision of the functioning of formal sources of loan necessary. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆர்பிஐ ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த ஆர்பிஐ என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றத நம்ம எழுதலாம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெபாசிட்ஸ் மினிமம் டெபாசிட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்றத மானிட்டர் பண்ணுறத ஒரு பாயிண்ட்டாக எழுதலாம். செகண்ட் வந்து யாருக்கெல்லாம் வந்து மணி லெண்டிங் கொடுக்குறாங்க எழுதலாம். மூணாவது வந்து பீரியாடிக்கலி இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணணும் இந்த பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ. ஸோ இந்த கொஸ்டின் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க்கை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பாயிண்ட்ஸை வந்து எழுதலாம். ஸோ எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்கன்னு இல்லை, இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே,
So next topic. Compared to the formal lenders, most of the informal lenders charge a much higher interest on loans. இப்போ வந்து இந்த ஃபார்மல் லெண்டர்ஸோட இந்த இன்ஃபார்மல் லெண்டர்ஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்மல் லெண்டர்ஸ் வந்து ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த லோன் வாங்கும்போது. ஓகே, ஸோ thus the cost to the borrower of informal loan is much higher. ஸோ அதனால தான் வந்து இந்த காஸ்ட் டு த பாரோயர் வந்து ஹையராக இருக்குது, லோன்ஸ் இன்ஃபார்மல் லோன்ஸ் வாங்கும்போது ஹையராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Higher cost of borrowing means a large part of the earnings of the borrower is used to repay the loan. இப்போ இந்த ஹையர் காஸ்ட் ஆஃப் பாரோயிங் அப்படின்னா என்ன அதான், இப்போ இந்த பாரோயர் இருக்காங்க, இங்கே லெண்டர் இருக்காங்க. இந்த லெண்டர் வந்து பாரோயருக்கு வந்து கொஞ்சம் லோன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த லோனை வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த பாரோயர் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ இல்லை காஸ்ட் ஆஃப் இந்த கிராப் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அது மூலமாக ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஏர்னிங்ஸில் இருக்கிற லார்ஜ் பார்ட் வந்து திருப்பி இந்த லெண்டர்கிட்டே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ இந்த ஏர்னிங் இந்த பாரோயருக்கு வந்து எப்படி கிடைக்கும், ஏர்னிங்ஸ் வந்து லெஸ் இன்கம் தான் கிடைக்கும். இதுதான் வந்து ஹையர் காஸ்ட் ஆஃப் பாரோயிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வாட் இஸ் ஹையர் காஸ்ட் ஆஃப் பாரோயிங் அப்படின்னா இதை நம்ம எழுதலாம். ஸோ ஹென்ஸ் பாரோயர்ஸ் ஹாவ் லெஸ் இன்கம் லெஃப்ட் ஃபார் தம்செல்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து லெஸ் இன்கம் வந்து கிடைக்கும். ஆஸ் வி சா ஃபார் ஷியாமல் இன் சோன்பூர். ஸோ ஷியாமல் கேஸில் வந்து நம்ம இதை பார்த்தோம். இன் சர்டைன் கேசஸ் the high interest rate for borrowing can mean that the amount to be repaid is greater than the income of the borrower. ஸோ இப்போ இன்னொரு கேஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்கம் இருக்கும், லோனும் இருக்கும். ஆனால் இந்த இன்கம் வந்து எப்படி இருக்குன்னா லோனை விட கம்மியாக இருக்கும். லோன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், இன்கம் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ அதனால் வந்து இதை வந்து ரீபே வந்து பண்ண முடியாது அவங்களால. இந்த இன்கம்மை விட லோன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரீபே வந்து பண்ண முடியாது, அவங்களால திருப்பி வந்து பணத்தை கொடுக்க முடியாது, ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிறதுனால. ஸோ திஸ் குட் லீட் டு இன்க்ரீசிங் டெப்ட் அண்ட் டெட் ட்ராப்ட். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா டெட் ட்ராப்ட் ஆயிடுது. ஸோ இப்போ இதில் வந்து இன்கம் வந்து கம்மியாக இருக்குது, லோன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. எதனால் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டெட் ட்ராப்ட் ஆயிடுது. அவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் இந்த டெட் ட்ராப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆல்சோ பீப்புள் ஹூ மைட் விஷ் டு ஸ்டார்ட் அண்ட் என்டர்பிரைஸ் பை borrowing மே நாட் டு டூ ஸோ பிகாஸ் ஆஃப் தி ஹை காஸ்ட் ஆஃப் பாரோயிங். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஹை காஸ்ட் ஆஃப் பாரோயிங்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஹை காஸ்ட் ஆஃப் பாரோயிங் அப்படின்றது என்னன்னா இந்த ஏர்னிங்ஸோட மிகப்பெரிய பார்ட்டை வந்து திருப்பி லோனை ரீபே பண்ணுறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா என்டர்பிரைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை. அதாவது ஒரு புதுசாக ஒரு வியாபாரம் நடத்தணும் அப்படின்னா அதை ஸ்டார்ட் பண்ணுறதே இல்லை. ஸோ ஃபார் தீஸ் ரீசன்ஸ் பேங்க்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் நீட் டு லெர்ன் மோர். ஸோ இந்த காரணத்துக்காக தான் இப்போ இவ்வளோ ரீசன்ஸ் சொல்லியிருக்கோம்ல, இந்த ரீசன்ஸ்க்காக தான் பேங்க்ஸும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியும் அதிகமாக கடனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பேங்க்ஸும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியும் யார், ஃபார்மல் செக்டார்ஸ். So this would lead to higher incomes and many people could then borrow cheaply for a variety of needs. ஸோ இதனால் இவங்களுக்கு வந்து சீப் கிரெடிட் வந்து இவங்களுக்கு கொடுக்கறதுனால நிறைய பேருக்கு என்ன கிடைக்கும், ஹை இன்கம் கிடைக்கும். சீப் கிரெடிட்னா என்ன, லோ இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸும் பேங்க்கும் வந்து லோ இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கறதுனால இவங்களுக்கு வந்து ஹை இன்கம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய தேவைகளை வந்து என்ன தேவையோ அதை வந்து பூர்த்தி செஞ்சுக்குவாங்க இந்த சீப் கிரெடிட் மூலமாக. ஸோ தே குட் க்ரோ கிராப்ஸ், டூ பிஸ்னஸ், செட்டப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸெட்ரா. தே குட் செட்டப் நியூ இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ட்ரேட் இன் குட்ஸ். ஸோ இந்த லோனை வச்சு இந்த சீப் கிரெடிட்னால அஃபோர்டபுள் கிரெடிட்னால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கிராப் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து செட்டப் பண்ணுவாங்க, புதுசாக இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாக்குவாங்க, ட்ரேடு பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சீப் அண்ட் அஃபோர்டபுள் கிரெடிட்னால தான் முடியுது. அப்போ சீப் அண்ட் அஃபோர்டபுள் கிரெடிட் இஸ் க்ரூஷியல் ஃபார் தி கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட். இப்போ இந்த சீப் அண்ட் அஃபோர்டபுள் கிரெடிட் வந்து ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு மிக முக்கியமாக இருக்குது.
அப்போ இது வந்து எதுக்கு கொடுக்குறாங்க இது எல்லாம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் இந்த இதுக்கு ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இதை நம்ம எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிராஃப் 2 ஷோஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட் ஃபார் பீப்புள் இன் அர்பன் ஏரியாஸ். இப்போ கிராஃப் 2ல பார்க்கலாம். இப்போ கிராஃப் 2ல வந்து அர்பன் ஏரியாஸில் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட் எப்படி வந்து பண்ணுறாங்க, எப்படி வந்து கொடுக்குறாங்க, எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். The people are divided into 4 groups. 4 குரூப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க. Poor households, households with few assets, well-off households, rich households. Poor households, இப்போ இந்த ஹவுஸ்ஹோல்ட்ஸில் வந்து கொஞ்சம் அசட்ஸ் வந்து இருக்கும். இங்கே இருக்கிற மக்கள் வந்து புவர் ஹவுஸ்ஹோல்ட்ஸ்னால் ஏழை மக்கள், இங்கே ஹவுஸ்ஹோல்டு வித் ஃபியூ ஹவுசஸ்னால் கொஞ்சம் அசட்ஸ் வந்து இருக்கும். வெல் ஆஃப் ஹவுஸ்ஹோல்ட்ஸ்னால் ரொம்ப நல்ல பணக்காரங்க. ரிச் ஹவுஸ்ஹோல்ட்ஸ்னால் அதை விட பணக்காரங்க. ஸோ ஃப்ரம் புவர் டு ரிச் as shown in the figure, you can see that 85% of loans taken by poor households in the urban areas are from informal sources. இப்போ இந்த poor householdல பார்த்தோம் அப்படின்னா இந்த கலர்ல இருக்கிறது என்ன அப்படின்றத போட்டிருக்காங்க, இன்ஃபார்மல் செக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்ஃபார்மல் செக்டார் அப்படின்னா இந்த மணி லெண்டர், அக்ரிகல்ச்சர் ட்ரேடர், லேண்ட் ஓனர், எம்ப்ளாயர்ஸ், இவங்க கிட்ட இருந்து லோனை வாங்குறாங்க. எத்தனை பர்சன்டேஜ் வாங்குறாங்க? 85% வந்து மக்கள் இந்த இன்ஃபார்மல் செக்டார்லேருந்து தான் லோனை வாங்குறாங்க. இதுவும் எங்கள் அர்பன் ஹவுஸ் ஹோல்டில் தான். அப்போ 15% தான் வந்து ஃபார்மல் செக்டார்ஸ்கிட்ட இருந்து வாங்குறாங்க. அர்பன் ஏரியாலையும் ஃபார்மல் செக்டார்ஸ்லேருந்து 15% தான் வாங்குறாங்க. ஸோ கம்பேர் this with the rich urban households, what do you find? இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ரிச் ஹவுஸ் ஹோல்டை. இப்போ இந்த கலரில் போட்டிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? ஃபார்மல் செக்டார். இப்போ இந்த கலரில் இருக்கிறது இன்ஃபார்மல் செக்டார். இப்போ ரிச் ஹவுஸ் ஹோல்டில் நம்ம கம்பேர் பண்ணும்போது 90% ஆஃப் த ரிச் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து ஃபார்மல் செக்டார் கிட்ட இருந்து லோனை வாங்குறாங்க. அதாவது சீப் கிரெடிட் வந்து இதில் வாங்குறாங்க. லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வாங்குறாங்க. இப்போ இன்ஃபார்மல் அப்படின்னு சொல்லும்போது இந்த மணி லெண்டர்ஸ் அவங்ககிட்ட இருந்து 10% தான் வாங்குறாங்க. அப்போ நல்லா ரிச்சாக இருக்கவங்களுக்கு லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. So only 10% of their loans are from informal sources. 10% வந்து informal sources வாங்குறாங்க. While 90% are formal sources from formal sources. So 90% வந்து formal sourcesல இருந்து வாங்குறாங்க. A similar pattern is also found in rural areas. இதே தான் நம்ம rural areasலயும் நம்ம பார்த்தோம். The rich households are availing cheap credit from formal lenders, whereas the poor households have to pay a large amount for borrowing. ஸோ இப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ரிச் ஹவுஸ் ஹோல்ட் வந்து சீப் ரேட் வாங்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் சீப் கிரெடிட் வந்து வாங்குறாங்க, அதாவது லோவர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து லோனை வாங்குறாங்க. இதே வந்து புவர் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே லார்ஜ் அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து லார்ஜ் அமௌண்ட்டாக பே பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணலாம்? வாட் டஸ் ஆல் திஸ் சஜஸ்ட்? ஃபர்ஸ்ட், the formal sector still meets only about half of the total credit needs of the ரூரல் பீப்புள். அப்போ வந்து ஃபார்மல் செக்டார்ஸ் வந்து புவர் பீப்புளுக்கு வந்து இந்த புவர் பீப்புளுக்கு ரூரல் பீப்புளில் வந்து 50% ஆஃப் கிரெடிட் வந்து கொடுக்கணும். த ரிமைனிங் கிரெடிட் நீட்ஸ் ஆர் மெட் ஃப்ரம் தி இன்ஃபார்மல் சோர்சஸ். அப்போ ரிமைனிங் கிரெடிட் வந்து இன்ஃபார்மல் சோர்சஸ்லேருந்து வாங்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஏன் வந்து அர்பன் ஹவுஸ் ஹோல்டில் வந்து 50% தான் வந்து ஃபார்மல் செக்டார்ஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ பேங்க்ல அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது கொலாட்ரல் கொலாட்ரல் அதாவது அசட்டை செக்யூரிட்டியாக வச்சு தான் வந்து லோன் வந்து கொடுப்பாங்க. பட் ஆனால் புவர் பீப்புள்கிட்ட கொலாட்ரல் வைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ மேபி அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். வேற என்ன ரீசனாக இருக்கலாம்? அவங்களுக்கு ரீபே பண்ண முடியலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எழுதலாம். ஸோ இதே மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்கன்னு இல்லை. ஸோ எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக எல்லாமே வந்து ரீட் பண்ணி வச்சுக்கணும். மோஸ்ட் லோன்ஸ் ஃப்ரம் இன்ஃபார்மல் லெண்டர்ஸ் கேரி a very high interest rate and do little to increase the income of the borrowers. இப்போ இந்த இன்ஃபார்மல் லெண்டர்ஸ் கிட்ட இருந்து இந்த பாரோயர்ஸ் வந்து லோன் வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்க? ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்குறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாங்குறதுனால இந்த பாரோயர்ஸ் வந்து அதை வச்சு காசு ப்ரொடக்ஷன் பண்ணாலோ இல்லை பிஸ்னஸ் பண்ணாலோ அதுலேருந்து வரக்கூடிய லார்ஜ் ஏர்னிங்ஸை திருப்பி லோனுக்கு ரீபே பண்ணணும். அப்போ அவங்களுடைய இன்கம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது இன்கம். ஸோ அதனால தான் thus it is necessary
that banks and cooperatives increase their lending particularly in the rural areas. அப்போ அதனால தான் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ்ஸும் பேங்க்ஸும் அவங்க லோன் கொடுக்கறது வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதுவும் பர்டிகுலராக ரூரல் ஏரியாஸில் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ தட் த டிபெண்டன்ஸ் ஆன் இன்ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட் ரெடியூசஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற லோன்ஸை வந்து ரூரல் பீப்புளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய லோன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ இன்ஃபார்மல் சோர்சஸ் அவங்க கொடுக்குறாங்கள கிரெடிட் அது வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்ஃபார்மல் சோர்சஸ்னால் யார்? இந்த மணி லெண்டர்ஸ், அக்ரிகல்ச்சர் ட்ரேடர்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு புவர் பீப்புளுக்கு லோன் கொடுக்குறாங்க. இப்போ இந்த புவர் பீப்புளுக்கு லோன் கொடுக்குறாங்களா அது வந்து ரெடியூஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட்லி, while formal sector loans need to expand, it is also necessary that everyone receives these loans. ஸோ இந்த ஃபார்மல் செக்டார்ஸ் அவங்க லோன் கொடுக்குறத எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே லோனை வந்து வாங்குவாங்க. அட் ப்ரெசன்ட் இட் இஸ் த ரிச்சர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் who receives formal credit whereas the poor have to depend on the informal sources. ஸோ இப்போ அட் ப்ரெசன்ட் எப்படி இருக்குன்னா ரிச்சர் பீப்புள் வந்து ஃபார்மல் கிரெடிட்டை வந்து வாங்குறாங்க மிக குறைவான லோ இன்ட்ரெஸ்டில். புவர் பீப்புள் என்ன பண்ணுறாங்க? இன்ஃபார்மல் சோர்ஸஸை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க எப்படி கொடுக்குறாங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் த ஃபார்மல் கிரெடிட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் மோர் ஈக்குவலி ஸோ தட் த புவர் கேன் பெனிஃபிட் ஃப்ரம் தி சீப்பர் லோன்ஸ். ஸோ அதனால் இப்போ இந்த ஃபார்மல் கிரெடிட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். யாருக்கும் இந்த புவர் பீப்புளுக்கும் ரிச் பீப்புளுக்கும் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ தான் வந்து புவர் பீப்புள் வந்து நிறைய பெனிஃபிட் அடைவாங்க இந்த சீப்பர் லோன்ஸ் மூலமாக. ஸோ இப்போ இந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக கொஸ்டின் வந்து எப்படி வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ த ரிச் households are availing cheap credit from farmer lenders whereas the poor households have to pay heavy price for borrowing. Comment. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பேஜில் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா இந்த டோட்டல் கிரெடிட் நீட்ஸ் வந்து ரூரல் பீப்புளுக்கு ஹாஃப் ஆஃப் த டோட்டல் கிரெடிட்ஸ் தான் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். டோட்டல் கிரெடிட்ஸ் யார்கிட்ட இருந்து அப்படின்னா ஃபார்மல் செக்டார், ஃபார்மல் சோர்சஸ் இல்லைனா ஃபார்மல் செக்டார்னு சொல்லலாம், ஃபார்மல் லெண்டர்ஸ் கூட சொல்லலாம். இந்த ஃபார்மல் லெண்டர்ஸ்லேருந்து ஹாஃப் ஆஃப் த டோட்டல் கிரெடிட்ஸ் தான் வந்து புவர் பீப்புளுக்கு கிடைக்குது ரூரல் ஏரியாவில். அப்போ பேலன்ஸ் ஹாஃப் ஆஃப் த கிரெடிட் வந்து யாரை நம்பி இருக்காங்க அப்படின்னா இந்த இன்ஃபார்மல் லெண்டர்ஸை நம்பி தான் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட என்ன பண்ணுறாங்க? இந்த ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து இது வரைக்கும் எழுதலாம் இந்த கொஷின் கேட்டாங்க அப்படின்னா. ஸோ இப்படி தான் கொஷின் கேட்பாங்கன்னு இல்லை, எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், இன்ஃபார்மல் சோர்சஸை ஆஃப் கிரெடிட்டை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ எதுக்காக வந்து பேங்க்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் லெண்டிங் கொடுக்கறது எதுக்காக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படி கூட கேட்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஃபார் த புவர். In the previous section, we have seen that poor households are still dependent on informal sources of credit. இப்போ இந்த புவர் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் வந்து ஃபார்மல் சோர்ஸ் இருந்தாலும் இன்ஃபார்மல் சோர்ஸஸே டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அது வந்து நம்ம ப்ரீவியஸ் செக்ஷன்லேயே நம்ம பார்த்தோம். வை இஸ் இட் ஸோ? ஏன் அந்த மாதிரி இருக்கிறாங்க? அதோட ரீசன்ஸ் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். பேங்க்ஸ் ஆர் நாட் ப்ரெசன்ட் எவ்ரிவேர் இன் ரூரல் ஏரியா. ரூரல் இந்தியாவில் அப்படின்னு சொல்லும்போது இந்த வில்லேஜ் அந்த சைடில் வந்து எல்லா இடத்துலையும் பேங்க்ஸ் வந்து இருக்கிறது இல்லை. ஈவன் வென் தே ஆர் ப்ரெசன்ட், கெட்டிங் எ லோன் ஃப்ரம் எ பேங்க் இஸ் மச் மோர் டிஃபிகல்ட் தேன் டேக்கிங் எ லோன் ஃப்ரம் இன்ஃபார்மல் சோர்சஸ். அப்படியே இருந்தாலும் இந்த லோன் வாங்குறது அப்படின்றது இன்ஃபார்மல் சோர்சஸ் கிட்ட வாங்குறத விட இந்த ஃபார்மல் சோர்சஸ் பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்குறது அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் வி saw ஃபார் மேஹா, பேங்க் லோன்ஸ் require ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் கொலாட்ரல். இப்போ இந்த மேஹா கேஸ்லேயே நம்ம பார்த்தோம். மேஹா கேஸில் இவங்க லோன் வாங்கும்போது, அதாவது புது வீட்டுக்காக லோன் வாங்கும்போது அந்த புது வீட்டையே வந்து கொலாட்ரலாக வச்சுருந்தாங்க. எப்போ பணத்தை ரீபே பண்ணுவாங்களோ அப்போ தான் வந்து அந்த அசட்டுக்குரிய பேப்பர் டாக்குமெண்ட் வந்து திருப்பி அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. அப்போ பேங்க் வந்து எப்படி லோன் தர்றாங்க அப்படின்னா யார் அசட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த பேங்க் லோன் தர்றாங்க. ஸோ பேங்க் லோன்ஸ் ரிக்வயர் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் கொலாட்ரல். ஏதாவது அந்த அசட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, அதை செக்யூரிட்டியாக வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க பேங்க். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் கொலாட்ரல் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் விச் ப்ரிவென்ட்ஸ் த புவர் ஃப்ரம் கெட்டிங் பேங்க் லோன்ஸ். ஸோ இப்போ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கொலாட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து புவர் பீப்புள் கிட்ட
அந்த செக்யூரிட்டி வந்து எதுவும் இருக்காது. அதனால அதாவது அசட் வந்து எதுவும் இருக்காது. அதனால செக்யூரிட்டியா எதுவுமே அவங்களால வைக்க முடியாது. இந்த ஒரு ரீசன் தான் அவங்கள ப்ரிவென்ட் பண்ணுது. இதில் தான் அவங்கள வந்து தடுக்குது புவர் பீப்புளுக்கு பேங்க்ல இருந்து லோன் வாங்குறத. Informal lenders such as money lenders, on the other hand, know the borrowers personally and hence are often willing to give a loan without collateral. இப்போ இந்த மணி லெண்டர்ஸ் வந்து இந்த பாரோயர்ஸ்க்கு பர்சனலாக வந்து நல்லாவே தெரியும். அவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு அசட்டும் இல்லை, ஒரு செக்யூரிட்டியாக எதுவும் எந்த அசட்டும் வைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சால் கூட இந்த மணி லெண்டர்ஸ் பாரோயர்ஸ்க்கு வந்து லோனை தருவாங்க. The borrowers can, if necessary, approach the money lenders even without repaying earlier loans. இப்போ இந்த பாரோயர்ஸ்னால திருப்பி பணத்தை கொடுக்க முடியலை, லோன் வாங்கினதை திருப்பி கொடுக்க முடியலை அப்படின்னா கூட அவங்களுக்கு தேவைப்படும் போது ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு லோனை வந்து அவங்க மணி லெண்டர்கிட்ட வாங்கிக்குவாங்க. ஆனால் பேங்க்ல அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ பேங்க்ல லோன் வாங்குறாங்க, திருப்பி தர முடியலை அப்படின்னா பேங்க் வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்னொரு லோன் தர மாட்டாங்க. ஆனால் மணி லெண்டர்ஸ் வந்து தர்றாங்க. However, the money lenders charge very high rates of interest, keep no records of transactions, and harass the poor borrowers. ஸோ இந்த புவர் borrowers வந்து நல்லாவே தெரியும் மணி லெண்டர்ஸ் வந்து ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தர்றாங்க, ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. எந்த ரெக்கார்ட்ஸ் வந்து டிரான்சாக்ஷனை வந்து எந்த ரெக்கார்ட்ஸும் கீப் அப் பண்ணுறதே இல்லை, ஹராஸ் பண்ணுறாங்கன்னு நல்லா தெரிஞ்சால் கூட இந்த புவர் borrowers வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃபார்மல் சோர்சஸ் கிட்ட தான் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ why are poor households still dependent on informal sources of credit? இப்போ இந்த கொஸ்டின் வந்து கேட்டாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை நம்ம எழுதலாம். இப்போ இந்த புவர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து ஏன் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க இன்ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட்டுக்கு ஏன் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ரீசன்ஸ் தான் நம்ம வந்து எழுதணும். பேங்க் வந்து ரூரல் ஏரியாவில் எல்லா இடத்துலையும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் லோன் வாங்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். இன்ஃபார்மல் சோர்சஸ் வாங்குறத விட இந்த பேங்க்கு கிட்ட லோன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் ஒன் வந்து கொலாட்ரல் வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். அந்த கொலாட்ரல் வந்து சப்மிட் பண்ண முடியலை அப்படின்னா அவங்களால வந்து திருப்பி லோனை வாங்க முடியாது. ஆனால் இங்கே வந்து மணி லெண்டர்ஸ்க்கு வந்து கொலாட்ரல் இல்லை அப்படின்னா கூட அவங்க பர்சனலாக தெரியும் அப்படின்றதுனால லோனை வந்து கொடுக்க முடியும் பாரோயர்ஸ்க்கு. ஸோ இங்கே வந்து பேமெண்ட் அதாவது லோன் வந்து ரீபே பண்ண முடியலை அப்படின்னா கூட ஃப்ரெஷ்ஷாக வந்து மணி லெண்டர்ஸில் லோனை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனால் பேங்க்கு கிட்ட வந்து திருப்பி நம்ம அப்ரோச் பண்ண முடியாது. ஒரு லோன் வாங்கினாங்க அப்படின்னா அந்த லோனை திருப்பி கட்டினா தான் திருப்பி இன்னொரு லோனை வந்து ஃப்ரெஷ்ஷாக தருவாங்க. ஸோ இங்கே வந்து நல்லாவே தெரியும் பாரோயர்ஸ்க்கு வந்து ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க வைக்கிறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு ரெக்கார்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே கீப்பப் பண்ணுறதில்ல, ஹராஸ் பண்ணுறாங்க நல்லா தெரிஞ்சால் கூட இந்த புவர் பீப்புள் வந்து திருப்பி யாரை அப்ரோச் பண்ணுறாங்க மணி லெண்டர்ஸ். ஏன்னா இந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ இப்போ இந்த கொஷின் கேட்டாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து எழுதலாம். அதே மாதிரி புவர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஸ்டில் டிபெண்ட் ஆன் இன்ஃபார்மல் சோர்ஸ் ஆஃப் கிரெடிட். சப்போர்ட் த ஸ்டேட்மெண்ட் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஒரே கொஷின் தான் இந்த மாதிரி கேட்டால் கூட நம்ம இதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி எழுதலாம். ஸோ நம்ம இப்போ லாஸ்ட் டாப்பிக்கில் தான் பார்த்தோம் வந்து இந்த மணி லெண்டர்ஸ் வந்து ஹையஸ்ட் ரேட் இன்ட்ரெஸ்ட் வந்து வச்சாலும் அதே மாதிரி ஹராஸ் வந்து புவர் பாரோயர்ஸ்க்கு பண்ணாலும் அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே வந்து கீப்பப் பண்ணலை அப்படின்னா கூட அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த புவர் பாரோயர்ஸ் இந்த மணி லெண்டர்ஸ் கிட்ட தான் திருப்பி லோனை வாங்குறாங்க. அதனால் இன் ரீசன்ட் இயர்ஸ் மக்கள் வந்து புவர் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வழியை வந்து உருவாக்கணும், லோன் வந்து வாங்குறதுக்கு ஒரு புதுசாக ஒரு வழியை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ த ஐடியா இஸ் டு ஆர்கனைஸ் த ரூரல் புவர் இன் பர்டிகுலர் உமன் into small self-help groups and pool their savings. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல ஆர்கனைஸ் பண்ணணும், ரூரல் புவருக்கு வந்து முதல்ல ஆர்கனைஸ் பண்ணணும். யார்கிட்ட அப்படின்னா இந்த உமன் எல்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சுய உதவி குழு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னு ஒன்றா உருவாக்குறாங்க. அங்கே அவங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. யாரெல்லாம் சேவிங்ஸ் வந்து வச்சுருப்பாங்களோ அதை எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து மகளிர் குழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுய உதவிக்குழு உமன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அவருடைய சேவிங்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. A typical SHG has 15 to 20 members usually belonging to one neighborhood who meet saving regularly. ஸோ இப்போ இந்த மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 15 to 20 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. இவங்க நெய்பர்ஹுட் பக்கத்தில் தான் இருப்பாங்க.
யார் வந்து சேவிங்ஸ் ரெகுலராக பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சுய உதவிக்குழுவை உருவாக்குறாங்க. சேவிங் பெர் மெம்பர் வேரிஸ் ஃப்ரம் ₹25 to ₹100 or more. இப்போ டிபெண்டிங் ஆன் த எபிலிட்டி ஆஃப் பீப்புள் டு சேவ். இப்போ இந்த சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சேவ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் ₹25 சேவ் பண்ணுறாங்க, ஒரு சிலர் ₹100 சேவ் பண்ணுறாங்க, ஒரு சிலர் அதுக்கும் மேலே வந்து சேவ் பண்ணுவாங்க. அவங்களுடைய எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க சேவ் பண்ணிக்கிறாங்க. மெம்பர்ஸ் கேன் டேக் ஸ்மால் லோன்ஸ் ஃப்ரம் த குரூப் இட் செல்ஃப் டு மீட் தேயர் நீட்ஸ். இப்போ இந்த மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னா இந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து லோன் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த லோனை வந்து தர்றாங்க. குரூப் மெம்பர்ஸில் யாருக்காச்சும் லோன் வேணும் அப்படின்னா இந்த ஒரு சேவிங்ஸ் வச்சுருக்காங்களா அந்த சேவிங்ஸே லோனாக வந்து கொடுத்துருவாங்க. அப்போ அந்த குரூப் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்னதாக இன்ட்ரெஸ்ட் சார்ஜை பே பண்ண சொல்லுவாங்க. குரூப் வந்து சார்ஜ் பண்ணுது அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டை, அந்த லோன் வாங்குறதுக்கு குரூப் வந்து சார்ஜ் பண்ணுது. ஆனால் இந்த குரூப் பண்ணியிருக்கிற இந்த சார்ஜ் இருக்குல்ல, இன்ட்ரெஸ்ட் சார்ஜ், இந்த மணி லெண்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது மிக குறைவாக தான் இருக்கும், ரொம்பவே கம்மியாக இருக்கும். The group charges interest on these loans, but this is still less than what the money lender charges. After the year or two, if the group is regular in savings, it becomes eligible for availing from the loan. இப்போ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா இந்த குரூப், அதாவது இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து எலிஜிபிள் ஆயிடும், பேங்க்ல வந்து லோன் வாங்கலாம் அப்படின்ற ஒரு எலிஜிபிளுக்கு வந்துடும். ஸோ லோன் இஸ் சாங்ஷன்ட் இன் தி நேம் ஆஃப் த குரூப். இப்போ லோன் வந்து பேங்க்லேருந்து கொடுக்குறாங்க, ஆனால் யார் பேரில் கொடுக்குறாங்க? நேம் ஆஃப் த குரூப், அந்த குரூப்போட பேரில் தான் அந்த லோனை வந்து கொடுப்பாங்க. அண்ட் இஸ் மீன் டு கிரியேட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இந்த பேங்க் வந்து குரூப் நேமில் லோனை கொடுப்பாங்க. Employment opportunities for the members. For instance, small loans are provided to the members for releasing mortgaged land, for meeting working capital needs. Example, buying seeds, fertilizers, raw materials like bamboo and cloth, for housing materials, for acquiring assets like sewing machines, handloom, cattle, etc. ஸோ இதோட பர்பஸ், இந்த லோன் கொடுக்கறது வந்து இதோட பர்பஸ்க்காக இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து லோன் வந்து கொடுக்குறாங்க. எதுக்கெல்லாம் லோன் கொடுக்குறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. So, இப்போ most of the important decisions regarding the savings and the loan activities are taken by group members. ஸோ இப்போ இந்த யார் வந்து இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னா இந்த குரூப் மெம்பர்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. லோன் ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் சரி, இல்லை சேவிங்ஸாக இருந்தாலும் சரி, யார் வந்து டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னா இந்த குரூப் மெம்பர்ஸ் தான் எடுப்பாங்க. The group decides as regards the loans to be granted, the purposes, the amount, interest to be charged, repayment schedule, etc. இது எல்லாமே வந்து யார் டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த குரூப் மெம்பர்ஸ் தான் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு லோன் வந்து வாங்குறாங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்க, எவ்வளவு அமௌண்ட் வாங்குறாங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, அதை எப்படி ரீபே பண்ணலாம், இது எல்லாமே குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் தான் வந்து டிசிஷன் எடுக்கிறாங்க. ஆல்சோ இட் இஸ் த குரூப் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரீபேமெண்ட் ஆஃப் த லோன். இந்த குரூப் வந்து இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் லோனை வந்து திருப்பி கொடுக்கும்போது. எனி கேஸ் ஆஃப் நான் ரீபேமெண்ட் ஆஃப் லோன் by any one member is followed up seriously by other members in the group. இப்போ யாராச்சும் ஒரு மெம்பர் வந்து லோன் கொடுக்கல அப்படின்னா அப்போ அதர் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீரியஸாக ஃபாலோ பண்ணி அவங்கள ரீபே பண்ண வச்சிருவாங்க. Because of this feature, banks are willing to lend to the poor woman when organized in SHGs, even though they have no collateral as such. அதனால தான் பேங்க் வந்து இந்த SHGக்கு லோன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஏன் லோன் வந்து கொடுக்கும்போது கொலாட்ரல் இல்லாமல் தான் கொடுக்குறாங்க. எதுக்காக இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படியாச்சும் சேர்ந்து இவங்க ரீபேமெண்ட் பண்ணிடுவாங்க லோனை. அதனால தான் இந்த பேங்க்ஸ் ஆர் வில்லிங் டு லெண்ட் புவர் உமன் வென் ஆர்கனைஸ்டு எஸ்ஹெச்ஜி ஈவன் தோ தே ஹாவ் நோ கொலாட்ரல் ஆசச். இந்த பேங்க்ஸ் வந்து இந்த எஸ்ஹெச்ஜிக்கு லோன் கொடுக்குற முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து ரீபே பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த பேங்க் லோன் கொடுக்கறது எந்த ஒரு கொலாட்ரலும் இல்லாமல் லோன் கொடுக்குறாங்க. அது ரீசன் இதுதான், இந்த எஸ்ஹெச்ஜி வந்து கரெக்டாக ரீபே பண்ணிடுவாங்க அப்படின்றது. ஸோ தட்ஸ் த எஸ்ஹெச்ஜிஸ் ஹெல்ப் பாரோயர்ஸ் ஓவர் கம் த ப்ராப்ளம் ஆஃப் லேக் ஆஃப் கொலாட்ரல். இப்போ இந்த எஸ்ஹெச்ஜியோட முக்கியமான
ஹெல்ப் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, பாரோயர்ஸ்க்கு வந்து கொலாட்ரல் இல்லாம லோன் வந்து கிடைக்குது. ஸோ எஸ்ஹெச்ஜிஸ் ஹெல்ப் பாரோயர்ஸ் ஓவர் கம் த ப்ராப்ளம் ஆஃப் லேக் ஆஃப் கொலாட்ரல். ஏன்னா நம்ம பார்த்தோம் புவர் பீப்புளுக்கு வந்து கொலாட்ரல் அசட்டை செக்யூரிட்டியாக வச்சு கொலாட்ரல் இருந்தால் தான் லோன் கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம். பட் இது என்ன பண்ணுது, இந்த எஸ்ஹெச்ஜி அதை ஓவர் கம் பண்ணிடுது. They can get a timely loans for a variety of purpose and at a reasonable interest rate. ஸோ இந்த எஸ்ஹெச்ஜி மூலமாக லோன் கிடைக்கிறதுனால ஈஸியாக அவங்களுக்கு தேவையான பர்பஸஸ்க்காக லோனை வந்து டைம்லி லோன்ஸ் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறமா ரீசனபிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க பே பண்ணுறாங்க. Moreover, SHGs are building blocks of organization of the rural poor. Not only does it help women to become financially self-reliant மட்டும் இல்லாமல் அவங்க ரெகுலராக மீட்டிங் ப்ரொவைட் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. சோஷியல் இஷ்யூஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஹெல்த்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க, நியூட்ரிஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ இந்த எஸ்ஹெச்ஜிஸோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது எல்லாமே நம்ம எழுதலாம். எஸ்ஹெச்ஜிஸோட அட்வான்டேஜஸ் ஏன்னா வந்து இதில் வந்து பாரோயருக்கு வந்து இந்த எஸ்ஹெச்ஜி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பாரோயர்ஸ்க்கு கொலாட்ரல் இல்லாமல் லோன் வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து ஓவர் கம் பண்ணுது ப்ராப்ளம் ஆஃப் லேக் ஆஃப் கொலாட்ரல். ஸோ லோன் வந்து ஈஸியாக கொலாட்ரல் இல்லாமல் வாங்க முடியும். நெக்ஸ்ட் வந்து டைம்லி லோன் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக அவங்களோட பர்பஸஸ் வந்து அவங்களுக்கு தேவையான பர்பஸ் அப்போ அவங்களுக்கு ஈஸியாக டைம்லி லோன் கிடைக்குது. ரீசனபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாகவும் இருக்குது. ஸோ இப்போ இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து ஃபினான்ஷியலி செல்ஃப் ரிலையன்ட் மட்டும் இல்லாமல் ரெகுலராக மீட்டிங் ப்ரொவைட் பண்ணி அப்போ அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க சோஷியல் இஷ்யூஸ், அதுக்கப்புறமா ஹெல்த், நியூட்ரிஷன், டொமஸ்டிக் வயலன்ஸ் இது எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த டாப்பிக்லேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம முக்கியமான பாயிண்ட்டை வந்து எடுத்து எழுதலாம். இப்போ இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி உமன்ஸ் எல்லாருமே சேர்ந்து சேவிங்ஸை உருவாக்குறாங்க, சேவிங்ஸ்லேருந்து லோன் வந்து குரூப் மெம்பர்ஸ்கிட்டே வந்து கொடுக்குறாங்க. அந்த குரூப் மெம்பர்ஸ்க்கு யார் சார்ஜ் பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா இந்த குரூப்பே சார்ஜ் பண்ணுது இன்ட்ரெஸ்ட்டை. ஸோ இந்த மாதிரி 2-3 இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும்போது 2 வருஷத்துக்கு அப்புறமா பேங்க்லேருந்து லோன் வாங்குறதுக்கு அவங்களுக்கு எலிஜிபிள் ஆயிடுவாங்க. ஸோ பேங்க் மூலமாக என்னென்ன பர்பஸ் என்னென்ன தேவைகளுக்கு லோன் வாங்குறவங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பூர்த்தி செய்கிறாங்க. ஸோ இப்போ இந்த எஸ்ஹெச்ஜி குரூப்ஸில் வந்து யார் வந்து இம்பார்ட்டன்ட் டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறாங்க, ஏன் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா இதெல்லாம் எழுதலாம். இந்த இம்பார்ட்டன்ட் டிசிஷன் மேக்கிங் எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா குரூப் வந்து டிசைட் பண்ணுது ரிகார்டிங் லோன்ஸ். எதுக்காக லோன் எடுக்கணும், என்ன பர்பஸ்க்காக லோன் எடுக்கணும், எவ்வளோ அமௌண்ட் எடுக்கணும், எவ்வளோ அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணணும், ரீபேமெண்ட் எப்படி ஷெடியூல் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஏதாச்சும் குரூப் மெம்பர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிள், இந்த குரூப் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிள் இருக்குது ரீபேமெண்ட் ஆஃப் லோன் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ யாராச்சும் ஒருத்தர் வந்து லோன் கொடுக்கல அப்படின்னா அது மற்ற மெம்பர் எல்லாருமே வந்து சீரியஸாக ஃபாலோ பண்ணி அவங்கள ரீபேமெண்ட் பண்ண வச்சுருவாங்க. அதனால தான் பேங்க் வந்து இந்த எஸ்ஹெச்ஜி குரூப்புக்கு கொலாட்ரல் இல்லாமல் லோன் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எழுதலாம். இப்போ ஏன் வந்து பேங்க் வந்து எஸ்ஹெச்ஜி குரூப்புக்கு கொலாட்ரல் இல்லாமல் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் கூட நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த எஸ்ஹெச்ஜி ஹெல்ப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஹெச்ஜியில் ஏதாச்சும் அட்வான்டேஜஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இது ஃபுல்லாக எழுதலாம். இது ஃபுல்லாகவே நம்ம எழுதலாம். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம ஆன்சரை எழுதலாம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். கிராமின் பேங்க் ஆஃப் பங்களாதேஷ். கிராமின் பேங்க் ஆஃப் பங்களாதேஷ் இஸ் ஒன் ஆஃப் த biggest success stories in reaching the poor to meet their credit needs at reasonable rates. இந்த கிராமின் பேங்க் ஆஃப் பங்களாதேஷ் எங்கே இருக்குது அப்படின்னா பங்களாதேஷில் தான் இருக்குது. ஸோ இது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பேங்க். இது யாருக்கு அதிகமாக கிரெடிட் கொடுக்குறாங்க, லோன் கொடுக்குறாங்கன்னா புவர் பீப்புளுக்கு தான் கொடுக்குறாங்க. அதுவும் ரீசனபிள் ரேட்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ரீசனபிள் ரேட்ஸ் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்கிக்கிறாங்கல்ல, இன்ட்ரெஸ்ட் வாங்குற ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மிக குறைவான இன்ட்ரெஸ்ட் தான் வந்து புவர் பீப்புள்கிட்ட இருந்து இந்த பேங்க் வாங்கிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டட் இன் தி 1970s as a small project, Grameen Bank in October 2014 has over 8.63 million members in
about 81,390 villages spread across Bangladesh. இந்த பங்களாதேஷில் முதல்ல 1970s வந்து ரொம்ப ஸ்மால் ப்ராஜெக்டாக தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அக்டோபர் 2014ல் 8.63 மில்லியன் மெம்பர்ஸ் வரைக்கும் ஆயிட்டாங்க. 2014ல் பார்த்தீங்கன்னா 8.63 மில்லியன் மெம்பர்ஸ் அதில் இருக்காங்க. பங்களாதேஷில் இருக்கிற வில்லேஜஸ் 81,390 வில்லேஜஸில் இந்த பேங்க் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் த borrowers ஆர் women and belong to the poorest section of the society. இப்போ இந்த borrowers அப்படின்னு பார்த்தோம்னா உமன் தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே எதை சார்ந்தவங்க அப்படின்னா poorest section of the society, புவர் மக்கள், புவர் பீப்புளாக இருக்காங்க. These borrowers have proved that not only are the poor women reliable borrowers, but that they can start and run a variety of small income generating activities successfully. ஸோ இவங்க வந்து ஒரு ரிலையபிள் borrowers அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இவங்களுக்கு கொடுக்குற லோன் மூலமாக நிறைய இன்கம் தரக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறதுனால ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கிறாங்க இந்த புவர் borrowers வந்து. So if credit can be made available to the poor people on terms and conditions that are appropriate and reasonable, these millions of small people with their millions of small pursuits can add up to create the biggest development wonder. இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னவங்க வந்து ப்ரொஃபஸர் முகமது யூனஸ். இந்த முகமது யூனஸ் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் கிராமின் பேங்க், கிராமின் பேங்கோட ஃபவுண்டர். ஸோ இவங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதோட இவங்க வந்து நோபல் பிரைஸ் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க 2006ல். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த புவர் பீப்புளுக்கு கொடுக்குற கிரெடிட் வந்து அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ரீசனபிளாக வந்து இருக்கணும். அப்போ இந்த மாதிரி கொடுக்கறதுனால இந்த மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்மால் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்மால் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால பிக்கெஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சம்மிங் அப். இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாம் சம்மரைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. In the chapter, we have looked at the modern forms of money. Modern forms of money நம்ம பார்த்தோம். Modern forms of money அப்படின்னா paper and coins அது பார்த்தோம். How they are linked with the banking system. அது எப்படி பேங்கிங் சிஸ்டமில் வந்து லிங்க் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். On one side are the depositors who keep their money in the banks, and on the other side are the borrowers who take loans from these banks. ஸோ நம்ம சர்ப்ளஸாக இருக்கிற மணி சர்ப்ளஸாக இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ அதான் கீப் தேர் மணி அப்படின்னு சொல்றாங்க பேங்க்ல. ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க பாரோயர்ஸ் என்ன பண்ணுவாங்க லோனை வந்து வாங்கிக்குவாங்க, பேங்க்ல இருந்து லோனை வாங்கிக்குவாங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ரிக்வயர் லோன்ஸ் ஆர் கிரெடிட். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு லோன் வந்து தேவைப்படுது. கிரெடிட் ஆஸ் வி சா கேன் ஹாவ் பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆர் இன் சர்டன் சுச்சுவேஷன்ஸ் மேக் தி borrower worse off. இப்போ இந்த கிரெடிட் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுன்னா பாசிட்டிவ் இம்பேக்டாகவும் பண்ணும், ஒரு சிலருக்கு என்ன பண்ணுச்சு ஒர்ஸ் ஆஃபும் பண்ணுச்சு. நம்ம நிறைய கேஸ் வந்து பார்த்தோம். ஸோ பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சிலருக்கு என்ன பண்ணுன்னா இருக்கிறத விட கம்மியாக பண்ணி விட்டுரும் இந்த கிரெடிட். ஸோ கிரெடிட் இஸ் அவைலபிள் ஃப்ரம் எ வெரைட்டி ஆஃப் சோர்சஸ். தீஸ் கேன் பி எய்தர் ஃபார்மல் சோர்சஸ் ஆர் இன்ஃபார்மல் சோர்சஸ். ஸோ கிரெடிட் வந்து ரெண்டு சோர்சஸ் மூலமாக கிடைக்குது. ஒன்று ஃபார்மல் சோர்சஸ், இன்னொன்று இன்ஃபார்மல் சோர்சஸ். ஃபார்மல் சோர்சஸ் அப்படின்னு சொன்னோம்னா பேங்க் அண்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இன்ஃபார்மல் சோர்சஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த மணி லெண்டர்ஸ், அக்ரிகல்ச்சர் ட்ரேடர்ஸ், இவங்க எல்லாரும் இன்ஃபார்மல் சோர்சஸ். ஸோ இவங்க மூலமாக கிரெடிட் வாங்கிக்கிறாங்க. டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் வேரி சப்ஸ்டான்ஷியலி பிட்வீன் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் லெண்டர்ஸ். இந்த ஃபார்மல் லெண்டர்ஸ், இன்ஃபார்மல் லெண்டர்ஸ் அவங்களோட டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் என்ன ஆகும்னு சொல்கிறாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. At present, it is the richer households who receives credit from formal sources, whereas the poor have to depend on the informal sources. இப்போ இந்த ரிச்சர் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் வந்து யார்கிட்ட இருந்து கிரெடிட் வாங்குறாங்க அப்படின்னா ஃபார்மல் சோர்சஸ், பேங்க், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இவங்ககிட்ட இருந்து கிரெடிட் வாங்கிக்கிறாங்க இந்த ரிச்சர் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் அட் ப்ரெசன்ட். ஸோ இப்போ வந்து புவர் பீப்புள் வந்து யாரை நம்பி இருக்காங்க அப்படின்னா இந்த இன்ஃபார்மல் சோர்சஸை நம்பி இருக்கிறாங்க. ஸோ இன்ஃபார்மல் சோர்சஸ்னால் இந்த மணி லெண்டர்ஸ், அவங்க அக்ரிகல்ச்சர். இட் இஸ் எசென்ஷியல் தட் டோட்டல் ஃபார்மல் செக்டார் credit increases so that their dependence on the more expensive informal credit becomes less. ஸோ இப்போ இந்த ஃபார்மல் செக்டார்ஸ் அவங்க கிரெடிட் கொடுக்குறத இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க இந்த புவர் பீப்புள் வந்து இன்ஃபார்மல் கிரெடிட்டை நம்பி இருப்பாங்கல்ல, ஸோ அதை வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எப்படி சொல்கிறாங்க எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்ல, அதனால்
எக்ஸ்பென்சிவ் இன்ஃபார்மல் கிரெடிட்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்மல் கிரெடிட் கொடுக்குறத இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து கிரெடிட் வாங்குறது குறையும். ஆல்சோ த புவர் ஷுட் கெட் எ மச் கிரேட்டர் ஷேர் ஆஃப் ஃபார்மல் லோன்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த புவர் பீப்புளுக்கு வந்து நிறைய லோன்ஸ் வந்து கொடுக்கணும். எது மூலமாக? பேங்க் மூலமாக, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலமாக கொடுக்குறத இன்க்ரீஸ் பண்ணணும். போத் ஆஃப் தீஸ் ஸ்டெப்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பாடத்தை நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாடத்தில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்க்கலாம். இந்த சேனல், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.